சில சொல்லுவாங்க இல்லையா, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். மணி டுடேஸ் கம் டுமாரோ கோஸ். யா, நிறைய பேருக்கு போறதுக்கு காரணமே இந்த பேச்சு தான். பண காரியங்களை குறித்து திறந்த மனதோடு இருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பத்தி பேசுவாங்க, அந்த பண மேட்டர் பத்தியும் ஜெபிக்கவும் அப்படிம்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து போட்டுருங்க, உங்களுக்கு காசு வரும். இது என்ன ப்ராப்ளம் நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அந்த ரெல்மை ஓபன் பண்ண தெரிஞ்சா அது உங்ககிட்ட வரும். நாம பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை இருக்கதா வேதவசனம் சொல்லுது. சிலருக்கு இந்த வெற்றி ஆசீர்வாதம் இதுக்குள்ள பயணிக்கிறதுக்கே கொஞ்சம் பயம். என்ன பயம்னா, பிரதர் நம்ம அப்புறம் அப்படி நல்லா ஆயிட்டு நாளைக்கு இல்லைன்னா கஷ்டமாயிடும் பிரதர், அதுக்காக இப்படியே இருந்துருவாங்க. என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? ஆனா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி இல்லப்பா, நான் திறந்தேன்னா நிக்காது, போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆரம்பிச்சேன்னா அதை தடுப்பவன் யார்? அது நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டு வகையான வெல்த் இருக்குது, ரெண்டு வகையான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனை சார்ந்து உருவாக்கப்படுகிறது, இன்னொன்று வேற எதையோ ஒன்ன சார்ந்து உருவாக்குகிற காரியம். நான் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன், எனக்கு நிலையான பொருள் உண்டு, என் சந்தோஷம் நிலையா இருக்கும். இந்த டெம்பரவரியா ஒண்ணு இருக்குது, அது உண்மைதான். அது தேவனை சாராத ஒரு காரியம் டெம்பரவரியா இருக்குது. வாழ்க்கையில எப்பவுமே டெம்பரவரியா சில விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க. ஆனா தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு காரியம் டெம்பரவரியா இருக்கிறது இல்ல, அது நிலையானதாக மாறுகிறது. கடவுளுடைய தயவு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது மணி ஃப்ளோ ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன், கேஷ் ஃப்ளோ ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வேலையில சிக்கல் இல்லாமலே பணம் உங்க கையில வர்றதை நீங்க பாப்பீங்க. எந்த எகிப்தியனா இருக்கலாம், எந்த கடின நெஞ்சம் உள்ளவனா இருக்கலாம், அங்கிருந்து அவருடைய தயவு நீங்கள் கேட்டதை கொடுக்கும்படியாக அந்த பணத்தின் மேல ஒரு ஆளுகையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அது 430 வருஷமா கலட்டி இவங்களை ஒண்ணுமே இல்லாம உட்கார வச்சாங்க. ஒரு இரவு சிந்தப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியை நினைவு கூர்ந்தார்கள். அன்று பைசா வசூல். ஒரு காரியம் அது என்னன்னா, உங்களுக்கான பண காரியங்களிலே கடவுள் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து வெற்றியையும் பெருக்கத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நிலையானதாக இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவ வார்த்தையிலிருந்து தேவ ஆசீர்வாதங்களினாலே வருகிறது எல்லாம் நிலையானதாக இருக்கும். ஆமென். அது டெம்பரவரியா இருக்காது. சில சொல்லுவாங்க இல்லையா, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு போறதுக்கு காரணமே இந்த பேச்சு தான். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மணி டுடேஸ் கம் டுமாரோ கோஸ். யா, இப்படி பேசியே உருப்படாம போயிருக்காங்க. எப்பவுமே நாம பேசுறது கடவுளுடைய வார்த்தையோட கனெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி கனெக்டா இல்லாத பேச்செல்லாம் முதல்ல வெட்டிடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க பைபிள்ல போட்டிருக்குதுங்களா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அப்படின்ட்டு. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க வாழ்ற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் அப்படி போட்டிருக்குதுங்களா? துன்மார்க்கனுக்கு சொன்னதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அவன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான் இருக்குது. ஆனா நீதிமான் பனையை போல செழித்து கேதுரு போல் வளருவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். பைபிள் படிக்கும் பொழுது கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். சில போர்ஷன் நமக்கு கிடையாது, சில போர்ஷன் வேற யாருக்கோ சொல்லியிருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், இந்த தத்துவத்தெல்லாம் கடவுளுடைய வார்த்தை சொல்லலை பாருங்க. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? சங்கீதம் 112 2 வாசித்து பாருங்க, அங்க போட்டிருக்குது பாருங்க. சங்கீதம் 112:2 வாசித்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்குது? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் என்ன பண்ணும்? எல்லாம் சொல்லுங்க, தங்கும். அப்படிதானே போட்டிருக்கு. அவன் வீட்டில் என்ன பண்ணும்? தங்கும். அவன் வீட்டில் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் வீட்டில் இருக்கும். அதாவது போகும் அப்படி போடல, என்ன பண்ணிருக்கோம்? எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியும்
ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இருக்கும். இன்னைக்கு இருக்குங்க, நாளைக்கு இருக்குமா? இதுதான் பேச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. பாருங்க, கடைசி காலத்துக்கு வந்திருக்கோம், அந்த கிறிஸ்து எப்போ வர போறானே தெரியலையே. எல்லா பிரசங்கத்துக்கு நடுவில் இது வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பைபிளை திறந்து ஒரு வசனத்தை பேசிடக்கூடாது. கிறிஸ்துவை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, டக்குன்னு யாரை பத்தி பேச ஆரம்பிச்சிருது? அந்த கிறிஸ்து அப்படின்றது. அது இந்த மாதிரிலாம் போச்சுன்னா ஒழுங்கா போகாது பாருங்க எதுவுமே. வேத வசனம் என்ன பேசுதுங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வேத வசனம் என்ன பேசுது? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்ககிட்ட இந்த வந்துட்டு போற மாதிரி இருக்காது, உங்க வீட்டில் தங்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டிலே இருக்கும். அப்ப எல்லாமே இருக்கும் பாருங்க. உங்களுக்கு ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், சொந்தமா வீடு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் இருக்குங்கிறது தான் பேசிட்டு இருக்கு. இவங்க இருக்காது இருக்காது நிலைக்காது நிலைக்காதுன்னே ஒரு பிரசங்கத்தை பண்ணி மண்டக்குள்ள புல்லா ஏத்திச்சு. இப்ப விசுவாசிகள் என்னதான் பேசிட்டு இருக்காங்க? பைசா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமா, இப்படியே பேசுறாங்க. நாம பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை இருக்கதா வேதவசனம் சொல்லுது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, எப்பவுமே தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து பேச வேண்டியது கொஞ்சம் அவசியமா இருக்குது. அப்போ ஒத்து பேசுறது தான் என்ன பேசணும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கும் பொழுது என் வீட்டில் அது இருக்கும். ஆமென். ரெண்டு வகையான பொருள் இருக்கு. இந்த போயிடும்னு ஏன் சொல்றாங்கிறது எனக்கு விளங்குது. போயிடுங்கிற மாதிரி ஒரு லைஃப் இருக்கான்னா அது இருக்குது. அது வேற யாருக்கும் இருக்கு, உங்களுக்கு இல்லை அது. ஆமென். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஞானம், இதையெல்லாம் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. 17வது வசனம் பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் என்ன பொருள்? இப்படி ஒரு வார்த்தை வாசித்திருக்கீங்களா? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில். அதாவது இது அவரை தேடுறவங்களுக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அவரை தேடுற உங்களுக்கு என்ன இருக்குமா? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். ஆமென். அப்போ தேவனுடைய வழியில செழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய வழியில பொருளை நாம் ஈட்டுதல்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய வழியில களஞ்சியங்கள் நிரம்புறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டாங்க? இதெல்லாம் கெட்ட வழி. நல்ல வழின்னா என்னது? பாக்கெட் அப்படியே கையை விட்டு இப்படி எடுத்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா நல்ல வழி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? போதிச்சு வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு உங்ககிட்ட இல்லாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு நீ பரிசுத்தவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் என்ன பண்ணிட்டாங்க? போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நானே களஞ்சியத்தை என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். அது மட்டும் இல்லை, என்கிட்ட எப்படிப்பட்டது இருக்குது அப்படின்னு சொன்னால் நிலையான பொருள். எல்லாம் சொல்லுங்க, நிலையான பொருள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தரும் பொழுது நிலையாக தருவார். எதுனாலுங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் தரக்கூடியது எதுவுமே நிலையானதா இருக்கும். சொல்ல போனா நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க சந்ததியும் எடுத்து அனுபவிக்கிற அளவுக்கு அது இருக்கும். உங்க சந்ததியும் எடுத்து அனுபவிக்கிற அளவிற்கு அது நிலையானதாக இருக்கும். ஆமென். அது டெம்பரவரியா இருக்காது, நிலையானதாக கொடுக்கும். எதுவா இருந்தாலும் பாருங்க, கடவுள் சொல்றாரு நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்கும்? அந்த மகிழ்ச்சிக்கு பேர் என்னது? என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்க கூடாது பிரதர். சிலருக்கு சிரிக்கிறதுக்கே பயம். பிரதர் என்னன்னு தெரியல, நீ காலையில சிரிக்கேன், சாயங்காலம் ஆனால் அழ போறேன்னு நினைக்கேன் அப்படிம்பாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, சிரிக்கிறதுக்கே பயம். என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒரே சிரிப்புக்கான சூழலா இருக்குது. அப்போ சாயங்காலம் ஏதோ காத்திருக்கு. சிலர்லாம் வெயிட் பண்ணுவாங்க, என்ன பொழுது போச்சு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு வெயிட் பண்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் மாற்றணும். நித்திய மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது நிரந்தரமானதா இருக்குது. அது எல்லா விதத்துலையும் எப்படி இருக்குதோ அது போல. இப்போ பாருங்க, உங்களுக்கு கடவுள் ஒரு புகழ் தராருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நேம் தராருன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ சில பேருக்குலாம் பாருங்களேன், பிஸ்னஸ் ஓடுறதே அவங்க தாத்தா ஒரு பேர் வாங்கியிருக்காரு, அந்த பேரை வச்சு தான் இன்றைக்கும் ஓடுது. அந்த சன்ஸ் கம்பெனிஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, எத்தனையோ 4 தலைமுறைக்கு முன்னாடி வாங்கின பேரை வச்சு தான் நீ கம்பெனி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ யோசித்து பாருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு ஒரு நேம் தருவார்னா அது என்ன ஆகிட்டே இருக்குன்னா தலைமுறையாக அது உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அதனால தான் சொல்றாரு, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். எப்படி இருக்குது பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி, நித்திய கீர்த்தி. ஆமென். எல்லாமே அவர் எப்படி பேசுறாரு, டெம்பரவரி, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் தம்பி, என்னன்னு சொல்ல முடியாது. கார் வச்சிருக்கியா, சாயங்காலம் வரைக்கும் இருக்குமான்னு தெரியாது. வீடா, அது எப்போ போகணும் யாருக்குமே தெரியாது. பணம்லாம் டப்புன்னு போயிடலாம் தம்பி. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் பாருங்க, இழப்பை குறித்த பயமும் ஒரு ஒரு அந்த மாதிரி உணர்வுக்குள்ளே மக்கள் போனது காரணம் இந்த மாதிரி ஒன்றை கேட்டதுக்காக தான். ஆனால் வேத வசனம் சொல்ற சில வார்த்தைகளை நீ கவனிச்சு பாருங்க. நிலையான பொருள், எல்லாம் சொல்லுங்க, நிலையான பொருள் என்னிடத்தில் உண்டு. அப்போ அதனால தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். சிலருக்கு இந்த வெற்றி ஆசீர்வாதம் இதுக்குள்ளே பயணிக்கிறதுக்கே கொஞ்சம் பயம். என்ன பயம்னா, பிரதர் நம்ம அப்புறம் அப்படி நல்லா ஆயிட்டு நாளைக்கு இல்லைன்னா கஷ்டமாயிடும் பிரதர், அதுக்காக இப்படியே இருந்துருவாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? நான் கூப்பிட்டு ஒவ்வொருத்தட்டையும் பேசுனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அதாவது பிரதர் நம்ம வந்துட்டுன்னா, அப்போ வந்துட்டு இல்லாமல் இருந்தோம்னா ரொம்ப என்ன பண்ணணும், கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம இப்படி என்ன பண்ணிடுவோம், இருந்துருவோம். இதெல்லாம் மனதுக்குள்ள ஒரு தடையா என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி இல்லைப்பா, நான் திறந்தேன்னா நிற்காது, போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆரம்பிச்சேன்னா அதை தடுப்பவன் யார், அது நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை நான் உனக்கு அருளுவேன், அப்படிதான் சொல்றாரு. கிருபையே நித்தியமான இருக்கு, மாறாததா இருக்குது. நித்திய கிருபையுடன் இறங்குவேன். இல்லைங்க, கொஞ்சம் கிருபை வச்சுட்டேன் சரியில்லை, கிருபையை மாத்திரலான், அப்படி கிடையாது. கிருபையே இதுதான், வெறும் கிருபை கிடையாது. என்ன கிருபை? நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குகிற தேவன், அப்படிதான் பேசுறார். அப்போ உன்னை புரிஞ்சுக்கணும், நிலையானது, பாதுகாப்பானது, எப்போது இருக்கக்கூடியது எங்க இருக்குது? தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஸோ நிலையானது, எல்லாம் சொல்லுங்க, நிலையானது. நிலையான பொருள், நிலையான பெயர், நிலையான சந்தோஷம், உங்க மதிப்பு நிலையானதா இருக்கும். பெயர் கெட்டு போயிருமோ, பயப்படாதீங்க. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா. ஆமா, நித்திய கீர்த்தி உள்ளவன். அந்த பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி அதை என்னைக்குமே என்ன பண்ணியிருக்கிறாரு, தொடர்ந்து இருக்கும்படியா வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ எவ்வளோ நல்ல தேவன். அப்போ கடவுளுடைய வழியில செழிப்பதை பற்றியோ பெருகுவதை பற்றியோ பயங்கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதுல என்ன இல்லை? வேதனை இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வேதனை இல்லை. அப்போ 2 வகையான வெல்த் இருக்குது, 2 வகையான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனை சார்ந்து உருவாக்கப்படுகிறது, இன்னொன்று வேற எதையோ ஒன்றை சார்ந்து உருவாக்குகிற காரியம். அப்போ தேவனை சார்ந்து உருவாக்குகிற காரியம் நிலையானதாகவும் நித்தியமானதாகவும் இருக்கும். இப்படி சொல்றதுக்கு பதிலாக உருவாக்காதான்ட்டாங்க. இதெல்லாம் டெம்பரவரிங்க. என்ன டெம்பரவரி? தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது எதுவுமே டெம்பரவரி இல்லை. இங்க ஆரம்பிச்சா நித்தியம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கையா இருக்குது பாருங்க. புரிஞ்சான்னு தெரியல. புரிஞ்சா? இப்ப ஸ்டார்ட் ஆகுது சந்தோஷமா. உங்க வாழ்க்கை இப்ப சந்தோஷத்தை ஆரம்பிச்சிருக்காருல, நித்தியம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்போ உங்க பேரை என்னைக்கும் பெருமைப்படுத்துவாரு. எவ்வளோ நாள் இதெல்லாம் இருக்கு. சிலர் சவாலே விடுவாங்க பாருங்க, எவ்வளோ நாள் இவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படிலாம் வாங்கி பாருங்க. ஆமாம், எவ்வளோ நாள் இது போதுன்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. கடவுள் பண்ணிட்டார்னா ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஆமேன். அது திறந்தான்னா யாரும் பூட்ட முடியாது. அது போய்கிட்டே இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நிலையான பொருள் அவரிடத்தில் இருக்குது. நிலையான பொருள், நிலையான சந்தோஷம், நிலையான மதிப்புகளை தேவன் தருகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே டெம்பரவரியாக சில விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி மாலையில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே தர்றது என்னன்னா பர்மனெண்ட்டாக ஆக்குவார் எல்லாத்தையுமே. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் டெம்பரவரியாக இருக்காது, ஒரு பர்மனெண்ட்டாக மாறுது, நிலையானதாக மாறும். அப்படியே இருக்கக்கூடியதாகத்தான் அது இருக்குமே தவிர அது போகாது. அதனால் இன்னையிலேருந்து பேசக்கூடாது. மதிப்பு மரியாதையும் எத்தனை நாள்,
அதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை, நான் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன், எனக்கு நிலையான பொருள் உண்டு, என் சந்தோஷம் நிலையா இருக்கும். ஆமென். அப்படிதான் இருக்கு கடவுள் சொல்றாரு. அப்போ நீங்க பயப்பட வேண்டியதில்லை, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நினைக்க வேண்டியதில்லை. தைரியமாய் இந்த வெற்றி வாழ்க்கைக்கு, இந்த செழிப்பின் வாழ்க்கைக்கு, இந்த ஜெய வாழ்க்கைக்கு நீங்க வரலாம். ஏன்னா இது தேவன் உங்கள் வாழ்க்கையில துவக்கி வைக்கிற ஒன்றா இருக்கிறதுனால அது தொடருகிறதா இருக்கும். சொல்லியிருக்கு பாருங்க, உங்களில் நற்கிரியைகளை துவக்கினவர் அந்நாள் பரியந்தம் அதை காக்க வல்லவராய் இருக்கிறார். சிலர் ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் ஒரே பயமா இருக்கும், எப்படி முடிக்க போறோமோ அப்படின்ட்டு. இல்ல, துவக்கினவரே நான் தான், கூட இருந்து வெற்றிகரமா முடிப்பேன். ஆமென். வெற்றிகரமா அந்த காரியங்களை நான் முடிப்பேன் அப்படிங்கிறதா விஷயமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு வேதாகமம் சார்ந்த சில சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப பாசிட்டிவாவே சொல்றீங்க பிரதர். இல்ல, இது பாசிட்டிவா சொல்றது இல்ல, தேவனுடைய உண்மையை சொல்றது. அது பாசிட்டிவா இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்றது? நிறைய பேர் வெளியிலலாம் பார்த்துட்டு அவர் நல்ல பாசிட்டிவாவே பேசிட்டே இருப்பாரு எப்போ பார்த்தாலும். அப்ப நீங்க என்ன பேசுறீங்க? சாபம் பேசிட்டு இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனா இருக்குது. ஏன் சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகள் ஆவியாயும். அவர் வார்த்தையில மரணம் இல்லை, அவர் வார்த்தையில என்னதான் இருக்குது? ஜீவன் தான் இருக்குது. அதைத்தான் நாங்களும் என்ன பண்றோம், பேசுறோம். அதனாலதான் அதை கேட்கறவங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, பெருக்கம் உண்டாகுகிறது. ஆமென். அப்போ இந்த டெம்பரவரியா ஒன்று இருக்குது, அது உண்மைதான். அது தேவனை சாராத ஒரு காரியம் டெம்பரவரியா இருக்குது. ஆனா தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு காரியம் டெம்பரவரியா இருக்கிறது இல்ல, அது நிலையானதாக மாறுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிலையானது உண்டு. ஆமென். பிரைஸ் காட். ஸோ இன்னைக்கும் சில காரியங்களை தொடர விரும்புகிறேன். நம்முடைய புக்ஸ்ல இருந்து சில நோட்ஸஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். அதாவது சில எசன்ஸான ட்ரூத்ஸ் என்ன பண்ணுறோம், எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். போன வாரம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சோயிங் அண்ட் ரீப்பிங். எல்லாம் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும் பேசணும் போன வாரம். ஞாபகம் இருக்கா? நிறைய அறுக்கணும்னா கடவுள் எதை வச்சிருக்கிறாரு? விதைக்கணுங்கிற ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. எப்போ விதைக்கணும்? நிறைய வந்த பிறகு கிடையாது. நிறைய வந்த பிறகு எப்போ விதைக்கிறது? இப்போ இருக்கும்போதே விதைக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அறுத்து, அப்புறம் விதைச்சி, அப்படி நீங்கள் பெருக்கத்துக்கு நேராக செல்ல முடியும். மோசேக்கே சொல்லிட்டார், நோவாவுக்கே சொன்னார், பூமிலாம் அழிஞ்சு போச்சு, எல்லாமே இதாகி போச்சு, உலகமே வெள்ளக்காடாகி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ கடவுள் அவனுக்கு சொல்லித்தராரு, விதைப்பும் மறுப்பும் பூமி உள்ளளவும் ஒளிந்து போறதில்லை. இப்போ மறுபடியும் அவன் பயிரிடுகிறவனாக மாறுகிறான், விதைக்கிறவனாக மாறுகிறான். புதிய பூமி மீண்டும் உருவாக ஆரம்பிக்கிறது. அப்போ வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போய் இருக்கிற நிலையில கூட ஒரு மனிதன் இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தின் மூலம் புதிய உலகங்களை உருவாக்க முடியும். ஆமென். ஸோ சோயிங் அண்ட் ரீப்பிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு பிரின்சிபிள்ஸ். அதை போன வாரம் என்ன பண்ணோம், படித்தோம். இன்னைக்கு கூட நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து மேலே சொல்றாரு, உங்கள் தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு. சிலருக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே அஃபண்ட் ஆகிடும் ஒரு மாதிரி. ஏன்னா அது ஒரு அஃபண்டா, அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி விட்டாங்க. அதனால் அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆகும். அது ஏன் அப்படி சொல்றாரு? தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்க. மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தசம பாகங்களை எல்லாம், எல்லாம், சிலவற்றை அல்ல, எல்லாம், எல்லாத்தையும் எங்க கொண்டு வாங்க? ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, கொண்டு வாருங்கள். அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, ஏன் அப்படி சொல்றாரு? ஒய் தைட்ஸ். இப்போ இது எடுத்தோன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆகிடும். ஏன் தசம பாகம் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் லேசாக சொல்கிறேன் பாருங்க, தசம பாகம் ஏன் நான் தரணும்னா, போன வாரமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கடவுள் ஒரு தேவையை அடிப்படையாக வைத்து உங்களை கொடுக்க சொல்லுகிறவர் கிடையாது. ஒரு தேவையை அடிப்படையாக வச்சு உங்களை என்ன பண்ண சொல்றது இல்லை. எகிப்திலிருந்து விடுதலையாக்கின மக்கள் கையில் ஏற்கனவே பொண்ணு வெளியே கொடுத்துட்டு இப்போ கேட்குறார், கொண்டு வாங்குறார். ஏன்? அது தேவைகளுக்காக செய்யப்பட்டதாக இருந்தால் கொடுத்துருக்கவே மாட்டார், முதல்ல ஒதுக்கி வச்சிருப்பார். நீ சாப்பிட்டுக்கோ,
ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தனியாக எடுத்தாச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாரு. இவன் கையில் கொடுத்துட்டு கேட்குறாரு. ஏன்னா அப்போ அது தேவையை மையமாக வச்சு இல்லை, கடவுளை இவன் எந்த அளவுக்கு கனம் பண்ணுறான் அதை அது மூலம் தெரியும். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற கனத்தின் அடையாளமாக இருக்கு. அடுத்தால அது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கு. அதையும் உங்களுக்கு காமிச்சேன். காயினை விட ஆபேல் விசுவாசத்தினால் மேன்மையான பணியை என்ன பண்ணானா, செலுத்தினானா. ஃபெய்த் கிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் கிவ்ஸ். பயம் வந்து பாக்கெட்டை பிடிச்சிக்கிடும், போயிட்டுனா என்ன பண்ண அப்படின்ட்டு. ஆனால் விசுவாசம் எப்பவுமே என்ன பண்ணும், எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அதை வச்சார் அப்படிங்கிறது நான் சொன்னேன். அப்போ தேவைகளுக்காக கடவுள் இதை வைக்காம இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்காக தான் இதை வச்சாரு. அதனால தான் கிவிங் வந்து வெறும் பணம்ங்கிற ஒரு காரியத்தை மையமாய் கொண்டதா இல்லாமல் மனதை அது பயிற்சிவிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறது பேசணும். ஆமென். சரி, இதெல்லாம் வந்து சொன்னோம். ஏன் இந்த இடத்துல கூட இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பண உலகத்துல என்னை நீ அனுமதிக்கிறதுக்காக தான் இதை கொடுக்க சொல்றாரு. ஒய் தைட்ஸ். அப்பொழுதுன்னு ஏன் சொல்றாருன்னா, நீ கொண்டு வரும் பொழுது பண உலகத்துக்குள்ளாக உன் பண உலகத்துக்குள்ள என்ன நீ அலோவ் பண்ற. புரியுங்களா உங்களுக்கு? நீங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க தான் ஆதாரம் அப்படின்னு சொல்றீங்க. என் வெற்றிக்கு காரணம் நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, அந்த கொடுக்கறதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா ஏதோ இன்னும் எடுத்து நான் போட்டேன் அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் கிவிங்கு பின்னாடி என்ன இருக்குது, பல காரியங்கள் ரொம்ப ஞானமாக இருக்குது. அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், கொடுக்க ஆரம்பிக்கிறோம். என்ன கொடுக்குறோம், நான் என்ன சொல்கிறோம், என் பண உலகத்தில் உங்களை நான் அலோவ் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறோம். என்னுடைய பொருளாதாரத்துக்குள்ளாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடையாளமாக தான் we give tithes. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அந்த தைட்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 10ல் 1. தசம பாகம்னா என்னது, 10ல் 1. நிறைய பேர் தசம பாகம்னா 10 நினச்சிக்கிட்டாங்க போல. அதான் 10லே உங்கள் வண்டி ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு வர்றதுல 10ல் 1 தேவனுக்கு கொடுக்குறீங்க. விதைப்பும் அறுப்புங்கிறது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க இல்லையா. கிவிங் தைட்ஸுங்கிறது இட்ஸ் ஹானரிங். அது தேவனை நான் கனம் பண்ணும்படி நான் கொடுக்குற ஒரு காரியம். ஆனால் விதைப்பு அறுப்புங்கிறது எனது பெருக்கத்துக்காக என் விசுவாசத்தை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. இட்ஸ் லைக் எ இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, தைட்ஸ் இட்ஸ் எ ஹானர். ஆனா நீங்க வந்து விதைப்பதுங்கிறது என்னன்னா முதலீடு மாதிரி. எல்லாத்தையும் ஏன் முதல்ல சொல்றது இல்லைன்னா, மக்கள் பிடிச்சிருவாங்களே அதுக்காக தான். ஐயோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆமாம், அப்புறம் தான் நம்ம வளர வளர இந்த பால் அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சத்தான உணவுலாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுறோம், போகிறோம். இப்போ வந்து தைட்ஸ் கொடுக்குறதே உங்களுக்கு சில பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா, அப்போ நீங்கள் முதல்ல இந்த இதுக்கு ஒரு விசுவாசத்தை வளர்த்துக்கோங்க. ஆனால் நான் இப்போ தைட்ஸ்லாம் நல்லா கொடுக்குறேங்கன்னா, நீங்கள் சோயிங் ரீப்பிங்கை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் வர ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் தேவனை அனுமதிக்கிறீர்கள்ங்கிறது கொடுப்பதன் மூலமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ இதை நீங்கள் வந்து பயிற்சித்து பார்க்க முடியும். பயம் கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பயம் கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். ஆமென். ஃபெய்த் கிவ்ஸ் ஆல்வேஸ். ஃபெய்த் கிவ்ஸ் ஆல்வேஸ். ஒரு வேலை செய்யணும், அதுக்காக கொஞ்சம் காசு வச்சுருந்தோம். ஒரு நல்ல மீட்டிங் நடந்தது, நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் அதை செய்யணுன்னா நல்ல அமௌண்ட் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ நம்ம ஊழியத்திலேருந்து இப்போ தூத்துக்குள்ளே நடந்தது பாருங்கள், 20 lakhs பட்ஜெட்டு. சரி, ஓகே, 20 lakhs கொடுக்கலாம். இப்போதைக்கு 50,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் 50,000 அந்த மினிஸ்ட்ரிக்காக என்ன பண்ணோம், விதைத்தோம். போன வாரம் தான். ஸோ நம்ம ஊழியங்களில் ஏன் பொருளாதாரம் வத்த மாட்டுக்குன்னா, நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஊழியமே விதைக்கிற ஊழியமாக தான் இருக்குது. அதனால் காசு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, பிரசங்கம் பண்ண வர்றதுக்கு முன்னாடி 30,000 அங்கே வந்திருக்கு. உள்ளே வர்றதுக்கு வாங்கி ஆஃபீஸில் வச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனை லட்சம் வருங்கிறது தேவன் ஒருவரே அறிவார். ஆமென். முதல்ல கூச்சப்படுறதை விடுங்க. சிலருக்கு இப்படிலாம் சொல்லும்போது இப்படி அப்படிம்பாங்க. முதல்ல இந்த வெக்கம் இந்த இதெல்லாம் உடஞ்சி போயிடணும். அதை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்படவே கூடாது. கொடுக்கறதுக்கே சிலர் கூச்சமாக இருக்கும். சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க. பிரதர் என்ன லஞ்சம் கிஞ்சம் எதுவும் கொடுக்க வரீங்களா, விட்டா டேபிள் கீழே வைங்க அப்படிம்பாங்க போல. கேட்டா பிரதர் வந்து அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா, உட்காருங்க.
யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பைபிள் அப்படி போடல பிரதர். அது வந்து நீ தர்மம் பண்ணும்போது தான் தெரியக்கூடாதுன்னு போட்டிருக்கு, தசம பாகம் கொடுக்கும்போது கிடையாது. எல்லாம் தர்மத்துக்குரியதெல்லாம் இதில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்துருப்பாங்க. அதாவது ஏழைகளுக்கு உதவும் போது நான் 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன் அப்படின்னு அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சு ஏன்னு போட்டா போட்டு விட்டுருவாங்க. இந்த வேலைலாம் பார்க்காத, பாவம் அதே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் டம்பரம் பண்ணாதப்பா, நீ வந்து மறைமுகமாக பண்ணு, கடவுள் உனக்கு வெளியரங்கமாக தருவார். பைபிள் எப்படி பேசுது பாருங்க. நீ வந்து மனுஷன் பார்க்கறதுக்காக பண்ணனா அந்த இடத்துல உனக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு, ஏன்னா நீ எதுக்கு பண்ண, அவன் பார்க்கணும்னு பண்ண, முடிஞ்சு போச்சுட்டாரு. ஆனா அந்தரங்கத்தில் பண்ணனா அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்பிதா வெளியரங்கம் என்ன பண்ணுவாரு. இப்போ இதெல்லாம் தர்மம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். உபவாசம், தர்மம், ஜபம் இதெல்லாம் பேசும்போது தான் என்ன சொன்னாரு, சீக்ரெட்னாரு. அவர் எதெல்லாம் சீக்ரெட்னாரு அதெல்லாம் இவங்க பப்ளிக்கா பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஆமா, அப்ப யாராவது கேட்பாங்களாம், அதாவது ஒரு 5ஆவது நாள் உபவாசம் போயிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, நல்ல பவுடர் போட்டு தலையெல்லாம் ஜீவி நீட்டா வெளியில வா, தெரியவே கூடாது அப்படிங்க. ஆனா இவங்க இருக்கிறதே எதுக்குதான், ஒரு மாதிரி டல்லா அப்படிமாங்க. அப்படின்னா என்ன, என்ன புளிப்பு மிட்டாய் சாப்பிட்றீங்களா? இல்லை ஃபாஸ்டிங் போயிட்டு இருக்கு, 5ஆவது நாள் 6ஆவது நாள் அப்படின்ட்டு ஓப்பனாக என்ன பண்ணுறது சொல்கிறது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களுக்காக சொன்னார். ஆனால் கிவிங் பற்றி பேசும்போது அப்படி சொல்லலை. அவரே வந்து உண்டியல் படியில் நின்று பார்த்துட்டு இருக்காரு, யார் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்குறாரு. கரெக்டாக அதுக்கு ஒரு கமெண்ட்ரி வேறு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதெல்லாம் அப்படி பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாம் ஓப்பனாக வந்து கொட்டணும். ஆமென். பணத்தை பற்றி சிந்திப்பதற்கோ பேசுவதற்கோ உங்கள் கையில் வரும்போது வாங்குவதற்கோ அதை பற்றி ஒரு கூச்ச உணர்வெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அதற்கு உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், சும்மா இல்லை பாருங்கள். சிலருக்குலாம் ஏன் சிலர் சொல்லுவாங்க, எங்கள் சபைக்கு வந்து நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படிம்பாங்க. ஏன் பாஸ்டர் நீங்கள் பேசுனானே, இல்லை அந்த கல்லெறி நீங்களே வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து இந்த கிவிங்லாம் வந்து நல்லா பேசுங்கன்ட்டு. அப்புறம் நான் சொல்லுவேன், நான் பேசுவேன், அப்புறம் ஃபுல்லாக எனக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க. ஆமாம், வராத இடத்துலலாம் வரும் நம்ம போய் பேசும்போது. இப்போ சிலங்க போயிருந்தோம், அவங்க பேசுனா கோல்டாக கொண்டு வந்து போட்டாங்க, ஒரு பாக்ஸில் கோல்டாக நிறைஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம், அவன் சொன்ன காணிக்கை கூட போட மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஆனால் எப்படி தங்கமாக போட முடியுதுன்னா, பசும் பொண்ணை விட வார்த்தை உள்ளே போச்சுன்னா இதெல்லாம் வெளியில் வரும். ஆமென். இப்போ நானும் ரிசீவ் பண்ணுறதுல ஒரு நாள் வைக்கப்படுறதே கிடையாது. யாராவது கொடுக்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா அது என்னத்துக்கு அப்படின்னு வாங்கிடுவாங்க, அது வேற கதை. ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு நலிவு. வீட்டில் பார்த்துருக்கீங்களா, ஃப்ரூட்ஸோ பழங்களோ வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க, அது என்னத்துக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வாங்கி எப்படி கொண்டு போயிடுவாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வேண்டாமாங்க, தட்டில் வச்சுருக்கோம், அங்கே டீ போட்டு வரதுக்குள்ளே இங்கே வெறும் தட்டு மட்டும்தான் இருக்கும். இது வேண்டான்னு சொன்னார அப்படின்னா அது சரி, அப்படியே டைம் பாஸுக்கு அப்படியே சாப்பிட்டு என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். நம்ம எல்லாருக்கும் என்னென்னா இந்த ரிசீவிங் ப்ராப்ளம் இருக்குது. எதுலையோ ஒன்று இந்த கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. தாராளமாக உங்களை பாராட்டினா கூட தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். நான்லாம் அப்படி இல்லை பிரதர் அப்படின்னு ஏன் எழுதிங்க, ஒரு பாட்டு படிச்சிருக்கீங்க, ஒரு சாட்சி சொல்லுதீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, டூயிங் குட், நல்லா பண்ணீங்கன்னா நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் ஐயோ, சில பாராட்டினாலே அவ்வளோ குழஞ்சிடுறாங்க. அதெல்லாம் இருக்காதிங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். சிலர் உங்களை ஓட்டுறதுக்காக கூட சொல்லுவாங்க, அதுக்கு தான் பிரதர் நாங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. என்ன சொல்லனா, கூச்சப்படாதீங்க. பண விஷயங்களை பற்றி பேசுறதுக்கும் அதை இது பண்ணுறதுக்கும் என்ன பண்ணாதீங்க, இது தேவையில்லை, தாராளமாக அதை பற்றி பேசுங்க. அப்படி பேசும்போது தான் உங்ககிட்ட தாராளமாக வரும். ஆமென். ஆமாம், ஏன்னா என்ன, எனக்கு வந்து தேவன் கொடுப்பார், அது எனக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுல உங்களை திறந்து வைங்க. சிலருக்கெல்லாம் கொடுத்தா வாங்குவாரான்னு டவுட்டாகவே இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்கள வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்மளை பற்றி அந்த டவுட் யாருக்குமே இருக்கவே இருக்காது. கிளியர் பண்ணிட்டோம் உலகம் ஃபுல்லாக, கண்டிப்பாக இவர் ரிசீவ் பண்ணுவார் அப்படின்ட்டு. நானே கூட அன்னைக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சேன், இவர் வாங்குவாரான்னு தெரியலையே, ஒரு மாதிரி இருக்குது, அவருடைய ஒரு ரெசிப்ட் பண்ணி வச்சது மாதிரி இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி. இவர் தண்ணி இது காசு உள்ளே போவாத ஏன்னா சிலர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, என்ன நீங்கள் அப்படின்னு ஒன்று கோவப்பட்டுருவார் போல் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் ஐயாவை காமிக்கும் போது ஐயாவை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை,
இவர் 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 வந்து ஒரு ரிசீவர் அப்படிங்கிறது தெரியட்டும். ஆமென். பி எ குட் ரிசீவர். எப்படி நீங்கள் நல்லா கொடுக்குறவங்களா மட்டும் இல்லாமல் நல்லா பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், இயேசுலாம் கொடுத்தாருன்னு என்னென்ன வேண்டான்னு சொல்லவே மாட்டார், தாராளமாக வாங்கி கொள்ளுவார். ஆமென். இன்னும் சொல்ல போனால் சீசர்கள் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் ஜாஸ்தின்ட்டு. இல்லை, உடச்சி ஊற்றட்டும் அப்படிங்காரு. நல்லா ஊத்துமா, நல்லா ஊத்து, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படத்துலலாம் உன் பேர் பேசப்படும் அப்படின்ட்டார். ஆமென். அவர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டுலாம் அவர் வந்து ஒரு நாளும் இது பண்ணதே கிடையாது. பாருங்க, அதை வெல்கம் பண்ற. எல்லாம் சொல்லுங்க, பணத்தை பேசுவதை குறித்து வெட்கப்படாதீங்க, பண காரியங்களை குறித்து திறந்த மனதோடு இருங்க. ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க, அந்த பண மேட்டர் பற்றியும் ஜெபிக்கவும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டி ஜெபிக்கவும், சரி ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர், இல்லை ஜெபிக்கவும். ரெண்டாவது வாட்டி ஜெபிக்கணும்னு அர்த்தம் கொடுங்கன்னு அர்த்தம். இந்த கொடுங்கன்னு வாயில் என்ன பண்ணாதான் வராதான். அவன் பாருங்க, அப்போ அதை பற்றி ஒரு கூச்ச உணர்வு இருக்கு, எங்கேயோ தப்பா நம்மளை இது பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு. இதெல்லாம் முதல்ல உடச்சி வெளியில் என்ன பண்ணணும், வந்துடணும். நான்லாம் சில பேருடைய போதனைகளை கேட்டு சில பேருடைய இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறிடுச்சு. அவங்க எல்லாம் அவ்வளோ தாராளமாக என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க, தாராளமாக அதை வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. உங்ககிட்ட வரும்னு நம்புங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வராதுன்னே நினைக்காதீங்க, வரும்னு நினைங்க. இன்னைக்கு நான் இந்த மீட்டிங்காக நான் பேசணும்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் ஆண்டவர் என் மனசில் போட்டதை நான் உணர்ந்தேன். அது என்னன்னா, ஐ திங்க் இட்ஸ் ப்ரொஃபெட்டிக்கலாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். அது என்னன்னா, சில பேர்கிட்ட ஏன் காசு வரமாட்டுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போது சில பிஸ்னஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது காசு. அந்த வேலை முடிஞ்சிடும், ஆனால் காசு வராது. அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் பிஸ்னஸ் அப்படி இருக்குன்னா யாருக்கும் அப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் நம்புங்க, எனக்கு பணம் வரும் அப்படின்னு நம்புங்க, உங்களுக்கு பணம் வரும். இதை வந்து பேசும்படியாகவே என்கிட்ட சொன்னார். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு மாலையில் உங்ககிட்ட காசு வரும், உங்களிடத்துல பணம் வரும். எந்த பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் கையில் கொடுப்பாங்க. இப்போ ஊழியக்காரங்களே ரெண்டு விதம் இருக்குது. இந்த 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 பெற்றுக்கொள்றதுல சிலர் சொல்லுவாங்க அதில் நம்ம கொடுக்க மாட்டாங்கங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கேயா இந்த இடமா கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் நான் சொல்லுவேன், இன்னைக்கு வேணா உங்களுக்கு சேலஞ்சு, நான் வரேன், இன்னைக்கு காசு வரும் பாருங்க. அங்கே போய் என்னென்ன காசு வரும். இங்கே பாருங்க, ஒரு வில்லேஜில் போய் நான் பேசுகிறேன், தங்கம் வருது காணிக்கையா. இது என்ன ப்ராப்ளம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த ரெல்மை ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் அது உங்ககிட்ட வரும். நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா அது வரவே வராது. அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் ஒரு வழக்கம் இருக்கலாம், அது கொடுக்க மாட்டாங்க கஸ்டமரு, அது வந்து காசை வாங்குறதுக்குள்ள ஐயோ, இந்த வாடகைக்கு சைக்கிள் விட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பானே, எப்போ விடுவேன் எப்போ தருவேன், விடும்போது தருவேன், எப்போ அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இங்கனத்தானே இருக்கேன், எங்கே போயிட்டேன், அப்படியே ஓட்டியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு அதனால பாருங்கள், சிலருக்கு இந்த பணம் வராததுனால தொழில் செய்கிறதுக்கே என்ன இருக்காது, ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்னத்தை பண்ணாலும் இவன் அது இப்போ அண்ணன் இந்த போட்டோ ஸ்டுடியோ இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். சடங்குக்கு எடுத்துருப்பான், அது கல்யாணமே முடிஞ்சிருக்கும். சடங்கு கல்யாணமாகி போச்சு பாப்பில்ல. ஆமாம், ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். அந்த வேலை செஞ்சிருவோம், ஆனால் காசு கையில் வராது, அது அப்படியே நிற்கும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் இது ரொம்ப தெளிவாக என்னோட இருதயத்தில் போட்டார். நான் நிறைய நேரம் அப்படி சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா, நீங்கள் முதல்ல அப்படி நம்புறதை மாற்றிடுங்க. அப்படி கிடையாது, எனக்கு காசு தருவாங்க, என் கையில் காசு வரும், அதை நீங்கள் நம்புங்க. அதுக்காக ஒரு தயவை அவர் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுவார். ஆமென். உங்களுக்காக ஒரு ஃபேவர் ஓப்பன் பண்ணுறார். எகிப்தியன் கிட்ட இருந்து காசு வாங்க முடியுமா? சான்ஸே கிடையாது. அடி வாங்காம இருந்தாலே பெரிய விஷயம், அதுவே பெரிய தயவு. அவன்கிட்ட இருந்து காசு வாங்கணுங்கிறது ஈஸியே கிடையாது. இன்னைக்கு எகிப்தியன் என்னை அடிக்காம இருந்தான், கத்தரிக்கை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மோசமா இருக்குது. ஆனா மோசே சொல்ற, ஆண்டவர் சொன்னாரு, இல்ல அந்த எகிப்தியன் கையில இருந்து உனக்கு கல்வி எல்லாத்தையும் வாங்கி தருவான் பாரு அப்படிங்க. எனக்கு அன்பிலீவபிளா இருக்கு. அடிக்காம இருக்கிறதே என்னால நம்ப முடியாது, அள்ளி கொடுப்பாங்கிறது எப்படி நம்ப? அவர் சொல்றாரு, அடிக்காமலும் இருப்பான், அள்ளியும் தருவான், என் தயவு இதை உன் வாழ்க்கையில செய்யும் அப்படிங்கிற. ஆமென்.
கடவுளுடைய தயவு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது மணி ஃப்ளோ ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன், கேஷ் ஃப்ளோ ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வேலையில சிக்கல் இல்லாமலே பணம் உங்க கையில வர்றதை நீங்க பாப்பீங்க. ஆமென், பிரைஸ் காட். பாருங்க, அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். யாத்திராகமம் இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை நம்புறேன். நான் ஊழியத்துக்கு போகும்போது இப்போ பரவாயில்ல, அவங்களுக்கே தெரியுது இப்படி ஒரு அமௌண்ட் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்ட்டு. கத்தரிக்கை மகிமை. ஆனால் முன்னாடி அப்படி இல்லை பாருங்க. சின்ன பையன், நான் அங்கங்கே போகணும், இவங்க நம்ம ஆட்கள் இருக்காங்க பாருங்க, ஊழியத்துக்கு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஐயோ. ஆமாம், நான் என்ன ஒரு மீட்டிங்கில் ஒரு கிராமத்துலலாம் 3 நாள் போய் பேசியிருக்கேன். அங்கே லைட் செட் கட்டுறவங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க, சாப்பாடு போட்டவனுக்கு காசு கொடுக்காங்க, எல்லாம் அந்த போர்வை சாமியான எல்லானுக்கும் பேமெண்ட் நடந்துட்டு இருக்கு. நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் நம்ம கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா என்னை விட எல்லாரும் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. பேசாடி சாமியான போடா போயிருக்கலாம் போல. ஆமாம், அப்படி எனக்கு ஒரு உணர்வை இவங்க தான் தந்தாங்க. அப்புறம் தான் இதில் ஐயோ இது என்ன பண்ணுறது, இது மாற்ற முடியாது போல நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு எனக்காக தயவு செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. இனிமேலாம் நான் அவங்க எனக்கு தருவாங்க, நீங்கள் எனக்கு தருவீங்க, நான் நம்பி போகிறேன் அப்படின்னு நான் போனதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் எங்கேயுமே எம்டியாக வர்றதே கிடையாது. அவங்க கொடுக்காட்டா கூட வேற எங்கேயோ இருந்து வர்ற மாதிரி பண்ணிடுவார் ஆண்டவர். பாரு, பிஸ்னஸ்லையாவது நியாயமா உங்களுக்கு கொடுத்து ஆகணும். அங்கே ஒரு டீல் இருக்கு, இங்கே நோ டீல். எதுக்கு இங்க உள்ளது பெருசா பேசுறேன்னா, நீங்க நினைச்சு கூடாது இது ஈஸின்ட்டு. இதுதான் ரொம்ப கஷ்டம். இங்கே வேலை செய்யணும்னா அப்ப அங்க கண்டிப்பா வேலை செய்ய முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸி கிடையாது, வாங்க முடியாது. கோயில் வழக்குகள், கோயில் சம்பந்தப்பட்டதெல்லாம் காசு வாங்குறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி மேட்டர் இல்லையா? அதெல்லாம் பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தரின் கரம் இறங்கினாதான் வர வேண்டிய காசுலாம் வரும் பாருங்க, இல்லைன்னா வராது. ஆமா ஆமா, எகிப்தியர் மாதிரி. அப்போ நான் முன்னாடி இதை நம்பலை. முன்னாடி என்ன நினச்சேன்னா, ஆமாம் அப்படித்தான் இருப்பாங்க, அவன் மனுஷன் அப்படித்தான் இருப்பான், மனுஷன் அவன் எப்படி இருக்கானோ அப்படி தான் என்கிட்ட நடந்துக்குவான், இப்படியே தான் என் மைண்டில் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எந்த கற்பாறையாக இருந்தாலும் கடவுளுடைய தயவு என் மேலே இருந்தால் எனக்கு நீரூற்றாக மாறும், எனக்கு அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், எனக்கு அவர்கள் கொடுக்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆமென். இதை செட் பண்ணி இதை விசுவாசிச்சு இதை உள்ள கொண்டு வந்த பிறகு நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த நாடுகளுக்கு போனாலும் சரி, எந்த கிராமங்களுக்கு போனாலும் சரி, வசூல் இல்லாமல் வெளியே வர்றதே இல்லை. தேவன் கொட்டி தான் அனுப்புவார், தேவன் கொடுத்து தான் அனுப்புகிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த வசனத்தை பாருங்க, யாத்திராகமம் முதல்ல சொல்றாரு, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொடுப்பேன். இது சொல்லிட்டார். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? கண்டிப்பாக உங்களை வெறுங்கையா நான் என்ன பண்ண மாட்டேன், அனுப்பவே மாட்டேன், வசூல் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அது எதில் வருது? 12:36 எடுத்துக்கோங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். எல்லாம் சொல்லுங்க, தயவு. யாருடைய கண்ணில்? இந்த காசை யார் உங்களுக்கு தரணுமோ அவன் தான் எகிப்தியன். நான் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் பே பண்ணணுமோ, பேமெண்ட் யார் தரணுமோ அவங்க தான் யார்? எகிப்தியன் மாதிரி. அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கரான நாள். சிலலாம் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள்கிட்டே போய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, துட்டு வராது பாஸ். அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அது ஒன்லி இன்கமிங் தான், நாட் அவுட் கோயிங். ஒன் வே டிக்கெட்டு எத்தனையோ இது வச்சிருக்காங்க, அப்படி ஆயிடும். ஆமா, தொழிலில் நிறைய பேர் மாட்டிக்கிறது காரணம் என்ன? இந்த மாதிரி தான். காசெல்லாம் லாக் ஆகிடும். அப்புறம் இவங்க கடனை வாங்கி இவங்க எங்கேயாவது கொடுக்கறது, அப்புறம் அதுக்கு வட்டி கட்ட ஆரம்பிக்கிறது. இப்படியே போய் தான் எங்கேயாச்சும் என்ன பண்ணுறாங்க, சிக்கிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்னடா நம்ம பண்ணோம், ஒன்றும் பெருசாக சாப்பிட்ட மாதிரியும் இல்லை, செலவு பண்ண மாதிரியும் தெரில, இப்படி அநியாயமாக மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறது. அப்போ இதுக்குன்னே கடவுள் ஒரு கிருபைகளை நமக்கு பாராட்டுறா பாருங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததுனா. நீங்க யோசித்து பாருங்களேன், கடவுள் இந்த இடத்துல எதுக்கு தயவை கொடுக்குறாரு, எதுக்கு தயவை அவர் பாராட்டுறாரு அப்படின்னா, வரவேண்டிய பணம் வர்றதுக்காக. இப்படி இதுக்காக தயவை யோசித்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன்.
வர வேண்டிய பணத்தை என் கையில வர வைக்கிறதுக்கு ஒரு தயவு அவர் வச்சிருக்கிறார். அப்ப காசை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கே ஒரு தயவு அவர் என்ன பண்றாரு, செய்யறாரு. பாருங்க, தயவு கிடைக்கும்படி செய்ததினால், எல்லாம் சொல்லுங்க, செய்ததினால். பாருங்க, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, கேட்டதை கொடுத்தார்கள். ஐயோ, இவன்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது, இவன் கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு. இவங்களை அடிமையாக்கி பாடாப்படுத்தின ஒரு கூட்டம். ஆனா இப்போ அதே எகிப்தியன் கண்கள்ல தேவன் தயவை இவர்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது என்ன நடக்குது, அந்த கடினமான மனிதர்கள் கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள். ஆமென். கடவுள் பாருங்க எல்லாத்தையும் மாத்துவார், அவர் உங்களுக்காக மாத்துவார். இதை நம்புங்க. பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். தேவனுடைய தயவை நீங்க நம்புங்க. தயவை நம்பி தான் தொழிலுக்குள்ள நீங்க போக முடியும். கடினமான மனிதர்களா எனக்கு இருந்தா கூட என் பணம் வசூல், பைசா வசூல். ஆமேன். வசூல் ராஜாவா இருப்பீங்க. ஆமேன், ஏமேன். கண்டிப்பா வரும், உங்களுக்கு போகவே போகாது. இது நம்புங்க, இந்த தயவை நம்புங்க. நம்ம ஊர்ல பாருங்க, ஐயோ கடன் சொல்லிட்டு போயிடுவோம், வேதம் பயம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா அதுதான். அப்புறம் அது எப்படி வரும் அப்படின்ட்டு போர்டெல்லாம் போட்டுருவாங்க. கடன் வாங்காதீங்க, கடன் அன்பை எலும்பை முறிக்கும் அப்படின்னு எதையாவது என்ன பண்ணுது போட்டு. இன்று கடன், இன்று ரொக்கம் நாளை கடன். எப்படி? அப்புறம் நாளைக்கு வந்து படிச்சு பார்த்தா எப்படிதான் இருக்கும், இன்று ரொக்கம் நாளை கடன். எப்படியாவது தப்பிச்சிடலாமா இவங்கிட்ட இருந்து அப்படிங்கிறது தான். அப்போ கடவுள் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு காசு உன் கையில வர்றதுக்கு நான் ஒரு தயவை உனக்காக பாராட்டுறேங்கிற. ஆமே. இதை நான் இதை என் வாழ்க்கையில் இதை நம்பியிருக்கிறேன். நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லைஃப்பில். ஒரு டைம் இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல அப்படி மாட்டிட்டு காசு வரலன்னு நிற்கும் போது நான் இதை நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, எகிப்தியன்ங்கிறவன் கடினமான ஒரு ஆள், ஆனால் உங்கள் தயவு அவன் கையிலேருந்து எனக்கு வர வேண்டியதை வசூல் பண்ணி கொடுக்கும். ஆமேன். நான் இன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறேன், பைசா வசூல். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வசூலாவதாக. எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இருந்து பணம் வருவதாக நான் சொல்லுகிறேன், வசூல் பண்ணப்படுவதாக. எந்த எகிப்தியனா இருக்கலாம், எந்த கடின நெஞ்சம் உள்ளவனா இருக்கலாம், அங்கிருந்து அவருடைய தயவு நீங்கள் கேட்டதை கொடுக்கும்படியாக அந்த பணத்தின் மேல ஒரு ஆளுகையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இட் இஸ் பாசிபிள். இது பாருங்க, போயிட்டு ஒத்தைக்கு நின்று சண்டை போட்டு அப்படி மாம்சீகமான ஒரு ஃபைட் இல்லை. கடவுளுடைய தயவு அவங்க வாழ்க்கையில வர்றதுனால அவன் என்ன பண்றான்னா, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எப்படி போட்டிருக்கு பாருங்க, இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்படின்னா என்னன்னா, டோட்டல் பைசா வசூல். எல்லாம் சொல்லுங்க, டோட்டல் பைசா வசூல். ஆமென். கொள்ளையிட்டார்கள்னா என்ன, 430 வருஷம் இவங்களுக்காக என்னெல்லாம் வரணுமோ அத்தனையும் வந்துடுச்சு. ஆமென். அப்போ பல நாள் பெண்டிங்லாம் கிளியர் ஆகும் இயேசுவின் நாமத்துல. பல நாள் பெண்டிங், பல நாள் வர வேண்டிய பணங்கள், பல நாள் வர வேண்டிய காசுகள் எல்லாம் கிளியர் பண்ணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய தயவினாலே அதெல்லாம் கிளியர் ஆகட்டும். அதெல்லாம் உங்க கைகளுக்கு வருவதாக. ஆமென். அப்போ ரொம்ப நாளா, எத்தனை வருஷம் பாருங்க, 430 வருஷம். நான் சும்மாவா, எத்தனை தலைமுறையா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது. கடவுள் பாருங்க, அன்றைய கடவுள் மட்டுமல்ல, ஏற்கனவே உள்ளதையும் சேர்த்தே கொடுப்பாரு. ஆமென். ஒரு பெண்டிங் இல்லாம கிளியர் பண்ணுவார். ஒரு பைசா பாக்கி இல்லாம திருப்பி உங்க கையில கிடைக்கும்படியாக செய்வார். அதனாலதான் பாருங்க, இவன் அந்த நாட்டை விட்டு போன உடனே ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். பின்னாடியே ஓடி வாரான், கொடுத்துட்டான், இவன் பின்னாடியே ஓடி வரான். ஏன்? ஜனம் போதேங்கிறது இல்லை, முழு எகிப்தினுடைய பேங்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எகிப்துல ஒண்ணுமே இல்லடா, எகிப்துல எதுவுமே இல்லை, டோட்டலா வாரிட்டு போறீங்களே அப்படிங்கிறதுனாலதான் பின்னாடி வரான். இல்லைன்னா ஏன் பின்னாடி விரட்டிட்டு வரான்? அதான் போங்கன்ட்டாங்களா, போங்க போய் தொலைங்க அப்படின்ட்டான். ஆனாலும் திடீர்னு ஞாபகம் வருது, ஆமா பைசா அதான் எல்லாம் எடுத்தாங்களே, பார்த்தா ஒன்றும் இல்லை. பேங்குன்னு பார்த்தா என்ன, எல்லாம் கலட்டிட்டீங்க, கலட்டி கொடுத்துட்டேன், என்னன்னே தெரில. டோட்டலா கழுத்துல இல்லை, காதுல இல்லை. அவங்க அடையாளமே நீங்க பார்த்துருக்கீங்களா? எகிப்தியர்கள் இவ்வளவு பெருசு போட்டு இப்படிதான் இருப்பாங்க, கம்மல்லாம் போட்டு. ஆமா, என்ன உணர்வுன்னே தெரியல, எல்லாத்தையும் கலத்தி கொடுத்தாங்க. இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அதை வாங்கி பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு ஜகஜோதியா கூட்டிட்டு போகுது, கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி. ஆமென். பைபிள் கதையை இவங்க எங்க மாத்தினாங்கன்னே தெரியல.
அவங்கள்ட்ட இருந்து கலட்டி இவங்க போட்டா என்ன இருக்குது. ஆனா இவங்க எனக்கு எங்கேயோ போய் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கழட்டுங்க அப்படின்ட்டு. 430 வருஷமா கலட்டி இவங்களை ஒண்ணுமே இல்லாம உட்கார வச்சாங்க. ஒரு இரவு சிந்தப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியை நினைவு கூர்ந்தார்கள். அன்று பைசா வசூல். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மீட்பை, சிலுவையை, இரத்தத்தை நினைவு கூறுற உங்களுக்கு எல்லாம் வசூல் ஆகும். எல்லாம் வசூல் பண்ணப்படும். எல்லாம் உங்க கையில வரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஸோ அப்போ நம்புங்க, உங்கள் வியாபாரத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது, உங்கள் தொழிலுக்குள்ளே நீங்கள் போகும்போது, ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்காக ஒரு தயவை கடவுள் வச்சிருக்கிறாரு. என் காசு எங்கேயும் நிற்காது. அது கண்டிப்பாக என் கையில் வரும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அது வரும். அது அந்நியர் வசம் ஆவதில்லை. அது ஒரு வாக்கு பாருங்களேன். உன் பிரயாசத்தின் பலன் உன் வீட்டை சேரும், அது அந்நியர் வசமாக ஆகாதுன்னு இருக்கிறாரு. அப்போ அது உங்க கையில வர்றதுக்கு என்ன உண்டோ அது தேவன் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். இது நீங்க நம்பணும். இது உங்களுக்குள்ள இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது நடக்கும். ஆமா, ஊழியத்துல காசே தரமாட்டாங்க, கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நாளெல்லாம் நான் அப்புறம் மாத்திட்டு, எனக்கு இவங்க தர்றதுக்கு என்ன ஆண்டவர், நீங்க எனக்கு தருவீங்க, ஆனா கண்டிப்பா எனக்கு வரும், ஒரு தயவு எனக்கு இருக்குது அப்படின்ட்டு காலையிலேருந்து பேசியிருப்போம். ஒரு சின்ன காணிக்கை கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்லாமே முன்னாடி, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுத்துட்றாங்க முதல்ல. அப்போ தான் இங்கே வண்டி கிளம்பும். இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதுதான். நான் சொல்கிறது, இந்த அப்பாவியாக வாழ்ந்த காலம் கிருபை தான் அப்போ காப்பாத்துச்சு. இப்பவும் கிருபை இருக்குது. இப்போ வேற மாதிரி ஒரு கிருபை அதில் பெருகி இருக்கு. கிருபை பெருகி இருக்குது. ஆமென். ஆமாம். அப்போ 200 ரூபா கொடுத்து விட்டுருவாங்க. கூட வேற 2 பேரை கூட்டு போயிருப்போம். அப்போ இன்னைக்கு பண்ணு தான். ரிட்டர்ன் வரும்போது வேற என்ன பண்ண முடியும், பண்ணு டீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க. ஒரு ஊரில் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டாங்க, நைட்டு ப்ரேயரு, அதே அப்போ இது கொடுப்பாங்க போலன்னு போயிட்டோம். அந்த ஊரில் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆமாம், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்புறம் தான் இதெல்லாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஊழியத்தில் என்ன கற்றுக்க ஆரம்பித்தேன்னா, இந்த பைசாக்காக நான் ஆண்டவரை நம்ப போகிறேன் அப்படின்ட்டு. ஆமென். என் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் மாறுவார்கள்ங்கிறதுக்காக மட்டும் நான் ஆண்டவரை நம்பலை. என் பிரசங்கத்துக்காக இன்றைக்கு நான் போதிக்கிறேன், உங்களுடைய நாமத்துக்கு என்று நான் நின்றுட்டு செய்கிறேன். போகும்போது என்னை வெறுமையாக அனுப்ப மாட்டீங்க, எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஆமென். இது நீ செயலை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற தேவன்லாம் நம்பல. உன் கிரியைக்கு ஏற்ற பலனை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிற தேவனை நான் நம்புகிறேன். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவர் என்ன பண்ணுவாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு தருவாராக அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. அப்போ கண்டிப்பா உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வேலை பார்த்ததை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ பாருங்க, உங்க பணம் அங்கங்க நிற்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து போட்டுருங்க, உங்களுக்கு காசு வரும். அல்லேலூயா. எப்போவுமே உங்கள் மனசில் இதை சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருங்க, பணம் என்கிட்ட வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பணங்கள் என்னிடத்துல வரும். இன்னும் சொல்ல போனால் எந்த காரியம் இல்லாமல் கூட உங்ககிட்ட வரும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. வித்தவுட் எனி ரீசன்ஸ், எந்த காரணமே இருக்க வேண்டியதில்லை, என்னிடத்துல அது வருவதாக. ஆமென். நீங்க அப்படி நம்பி பாருங்க, சொல்லி பாருங்க. தினமும் தங்க வேட்டை தான், பண வேட்டை தான், வசூல் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். பிகாஸ் ஃபெய்த் எப்பவுமே இந்த பிசிக்கல் வேர்ல்டை ஆளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இங்க இருக்கிற மாம்சம் சக்தி வாய்ந்தது அல்ல, அதை உருவாக்கின வார்த்தை தான் சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த வார்த்தையோடு தொடர்பு கொள்கிற உங்களுக்கு விசுவாசம் என்கிற ஒரு மண்டலம் உருவாகிறதுனால நீங்க அந்த மண்டலத்தை பயன்படுத்தும் பொழுது இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு மடியும், இங்கு நடக்காதெல்லாம் நடக்கும். வழக்கமா காக்காக்கு என்ன பழக்கம், ஏதாவது வடை கடை காய போட்டீங்கன்னா தூக்கிட்டு போயிடும். ஆனா இப்படி திருடிட்டு போற காக்கா எலியாவுக்கு கொண்டு கொடுத்ததுன்னு பைபிள்ல இருக்கு பாருங்க. ஹலோ, நீ எப்படி அசந்தீங்கன்னா கையில இருந்து கொத்திட்டு போயிடும், பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்போ காக்கான்னா திருடுறது தான் அதோடைய வழக்கம். ஆனால் திருடுறத காக்காவை டெய்லி டெலிவரி பாயாக மாற்றிட்டாரு ஆண்டவர். இந்த பீஸாலாம் வண்டியில் வச்சு டெலிவரி போவீங்கல்ல, பார்த்துக்கிங்களா நீங்கள்? அது மாதிரி டெய்லி காக்கா வருது.
அப்போ பிடுங்குகிற காக்காவை கொடுக்கிற காக்காவா உங்களுக்காக தேவன் மாற்றுவார். அதன் இயல்புகளையே மாற்றுவார். வழக்கமா மனுஷன்னா பிடுங்குறவன், வச்சுக்கிட்டே சிலர் போயிட்டு வான்னு சொல்றவங்களாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நியாயமா தரணும் இருக்கும், நாளைக்கு எப்படியும் தந்துடுவான். அவனுக்கு என்னன்னா அந்த ஒரு நாள் லேட்டா கொடுப்போமே, அப்படி ஒரு அவ்வளவு தாராள மனசுலாம் இருக்கு. அந்த ஒரு நாள் வெயிட் பண்ணி அந்த ஒரு நாள் அதை அப்படியே எடுத்து பார்த்துட்டு நாளைக்கு தரேன் அப்படிங்கிறதுல மனசு இருக்குது பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க, என்ன அப்படின்னா இந்த கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கம் அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் கடவுளுடைய தயவு வேலை செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா காக்கா கூட கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அந்த நேச்சர் அப்படியே மாறுது பாருங்க, அந்த கேரக்டர் அப்படியே என்ன பண்ணுது, மாறுது பாருங்க. அப்போ எடுக்கக்கூடிய பழக்கம் முடிக்க ஆட்கள் கூட கொடுக்குற ஆட்களாக மாறுவார்கள். ஆமேன். ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இன்னும் உங்களுக்கு அது ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசலாமா இதை அப்படின்னு தோணலாம். கண்டிப்பாக பேசலாம். லூக்கா சுவிசேஷம் 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். பாருங்க இந்த வார்த்தை பாருங்க, நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். இங்கிலீஷில் எப்படி வருது? will be pour into your lap அப்படின்ட்டு இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எப்படி வருதுன்னா மேன், மனிதர்கள் போடுவார்கள் அப்படின்னு இருக்குது. ஆமேன். மேன் இன்டு அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, மனிதர்கள் மடியில் போடுவார்கள். தமிழில் வந்து அதாவது அது ஒரு செயலாக இருக்கிறதுனால ஒரு ஆளை சரி போடுவார்கள்லாம் யார் போடுவா, மனுஷன் தானே போட முடியும் அப்படிங்கிற மாதிரினால மனுஷங்கிறது என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. சில இடத்துல அப்படிதான் இருக்கும் தமிழ் எழுத்து, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண கடவர்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் மனிதர்கள் ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு இருக்கும். மனிதர்கள் ஏன் அப்படி யூஸ் பண்ணியிருக்குது? மேன், மனுஷன் ஜெபம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த 8வது அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் யூஸ் பண்ணிக்க அந்த வார்த்தை உங்கள் மடியில் போடுவார்கள் அப்படின்னா யார் போடுவா? எல்லாம் சொல்லுங்க, மனிதர்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்போ என்ன அர்த்தம் நீங்க கவனிச்சு பாருங்க. வழக்கமான அந்த கேரக்டர் மனுஷனுக்கு இல்லை, தேவனுடைய படைப்பில் இது இருந்தது. ஆனால் இடையில ட்விஸ்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஏராளமான பாதிப்பு மனுஷனுக்கு நடந்திருக்குது. அதனால கொடுக்குற பழக்கம் உள்ள மனுஷன் ஒவ்வொரு மனுஷன்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? திருட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கடவுள் சொல்றாரு, இல்லப்பா உன் வாழ்க்கையில் இது வேற மாதிரி வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்னா மனிதர்கள் உன் மடியில் வந்து போடுவார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் உங்கள் மடியிலே வந்து போடுவார்கள். ஆமென். அப்போ இந்த ரெல்மை நீ ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறாரு. இதை வந்து உன் வாழ்க்கையில நீ செயல்படுத்தி பார்க்க முடியுங்கிறாரு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். கையில கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்ல, போடுவார்கள் அர்த்தம்னா அந்த அளவுக்கு ஒரு ஓவர்ஃப்ளோவா வந்து போடப்படும். ஆமென். அந்த அளவுக்கு ஒரு மனிதனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக தேவன் மாற்றுவார். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து யாரோட, மனிதர்களோட தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அதுல கொடுக்க வாங்கலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஒரு சைட்ல கொடுக்க கூடாதுன்னு நின்றுடுச்சுன்னா இங்க எல்லாமே என்ன பண்ணிடுது, நின்றுடுது. அப்போ தேவன் சொல்றாரு, அப்படி இல்லை, உன் வாழ்க்கையில நான் வந்து ஒரு தயவை கட்டளையிடுவேன், உன் வாழ்க்கையில நான் என்னுடைய செயல்களை நான் செய்வேன். அது செய்யும்போது என்ன நடக்கும்னா இந்த கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் கூட உன் மடியில வந்து போடும்படியாக நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஸோ மனிதர்களை உங்களுக்காக தேவன் செயல்பட வைக்கிறவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கண்டிப்பா பாருங்களேன். ஏன்னா சில ஆட்கள்லாம் அவ்வளோ ஈஸியே கிடையாது. கோரேசு கிட்ட பேசும்போது கூட அதான் சொல்றாரு, அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் அவங்க இடைக்கட்டெல்லாம் அவிழ்ப்பேன், நான் அந்த கதவெல்லாம் உடைப்பேன், அதெல்லாம் தாண்டி உன்னிடமாய் வரும் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தாண்டி என்னிடமாய் வரும். ஆமென். நீங்க முதல்ல என்னிடமாய் வரும்னு நம்புங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களிடமாய் வரும்? எப்பவுமே டிக்ளேர் பண்ணுங்க, என்னிடமாய் வரும். வெள்ளியும் பொன்னும் பணமும் செல்வங்களும் ஐஸ்வர்யமும் கனமும்
என்னிடமாய் வரும், தாண்டி வரும். ஆமென். காலையில பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நினைத்தார் அப்படின்னு பைபிள்ல போடல, பேசினார் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமென். யூ ஸ்பீக், யூ மஸ்ட் ஸ்பீக். ஏன்னா நீங்க பேசும்போது தான் டேப்பை திறக்கிறீங்க. டேங்க்ல தண்ணி இருக்கு, ஆனா டேப்பை ஓபன் பண்ணணும் இல்லையா? அப்போ யூ மஸ்ட் ஸ்பீக். ஏன்னா பைபிள்ல சொல்லிக்குது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படிங்கிறார். நீங்க எதை நம்புறீங்களோ அதை நீங்க பேசுங்க. எதை நம்புறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, சொல்ல ஆரம்பிங்க. சொல்லுங்க, பைசா வசூல். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பணம் எனக்கு வரும். ஆமென். என்னுடைய பிஸ்னஸ்ல, என்னுடைய வியாபாரத்துல ஸ்ட்ரக் ஆகாது, என் வியாபாரத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் பிரதர், தேங்க் யூ. கேஷ் ஃப்ளோ ஆகும். எல்லாம் சொல்லுங்க, கேஷ் ஃப்ளோ இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் எனக்கு மைண்ட்ல ரிமைண்ட் ஆச்சு. ஒரு 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 கிரேட்டஸ்ட் பிரின்சிபல்ஸ், மிகப்பெரிய ஒரு லா அப்படின்னு இயேசு ஒரு விஷயம் சொல்றாரு. 10 கட்டில் சொல்றாரு, அப்புறம் அதை சுருக்கி இப்படி காமிக்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல ஒன்று தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளே அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமா இருக்கிறது. ஆமென். இப்போ நான் சொல்றேன், இப்போ நீங்க பெறுற இடத்துலையும் இருக்கலாம், கொடுக்குற இடத்துலையும் நீங்க இருக்கலாம். உங்ககிட்ட நீங்க டீல் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட கூட நான் உங்களுக்கு சொல்றேன், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். என்ன அர்த்தம்னா, உங்க காசு எப்படி நிற்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களோட உங்களுடைய டீலும் அந்த மாதிரி இருக்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். உங்ககிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், உங்ககிட்ட டீல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், அவர்கள் நடுவில் கூட உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கிறபோது நான் சொல்கிறேன், இது இன்னும் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஏன்னா இப்போ இதை நான் உங்களுக்கு என் வாழ்க்கையில் எனக்கு வருது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது இல்லையா? இன்னொரு விதத்தில் சொல்லணும். யாருக்கிட்டையாவது நம்ம ஏதாவது ஒரு வேலை பேசணும்னா, ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி பேசணும்னா, வழக்கமாக என்ன சொல்லியிருக்கோமோ அதிலிருந்து குறைச்சி அடிமட்டமாக என்ன உண்டோ அப்படி நம்ம பண்ணுறதே கிடையாது. ஒன்று கேட்குற காசை கரெக்டாக கொடுத்துருவோம். நமக்கு தெரியும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு தெரிஞ்சா, அப்படி தெரிஞ்சதுன்னா அதை விட எக்ஸ்ட்ரா காசு வச்சு தான் நம்ம கொடுக்குமே தவிர ஒரு நாள் அவங்களுக்கு குறைச்சி கொடுக்குற பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான். அது எப்படி அவருக்கு மட்டும் தான் வேலை செய்தான்னா இல்லை, எல்லாருக்கும் வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அது முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்குது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ உங்கள் அளவுகோல் எது அது உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கிவ்வரா, நீங்கள் மனிதர்கள் மத்தியில் இப்படி தாராளமாக நடந்துக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி ஆட்களாக தான் வருவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிக்கிறது பிடுங்கிறது இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆமாம் ஆமாம், உங்ககிட்ட வர்ற ஆளெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரியே இருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் மண்டலத்துக்குள்ளே வந்தால் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். எப்படி தீர்க்க தரிசன மண்டலம் இருக்குதோ, இப்போ தீர்க்க தரிசிகள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு மண்டலத்துக்குள்ளே ஒரு காமன் மேன் போனால் கூட என்ன சொல்கிறான், ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் அவன் என்ன பண்ணுது, பேச வைக்குது இல்லையா? அது மாதிரி உங்களை சுற்றிலும் கர்த்தர் இது ஒரு மகிமை மாதிரி வச்சிருப்பாரு, ஒரு அட்மாஸ்பியரே கிரியேட் ஆயிரும். அது என்ன பண்ணுன்னா உங்களிடத்துல வரும் பொழுது அப்படிதான் நடந்து கொள்ளும்படி அவர்களை அதை தூண்டும், அவ்விதமாக அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பைசா வசூல். எல்லாம் சொல்லுங்க, வர வேண்டிய பணங்கள் என்னிடத்திலே வரும். இயேசுவின் நாமத்திலே அது தேங்கி நிற்பதில்லை. ஆமென். அப்போ மனிதர்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தோடையே நீங்க வேலை செய்யணுங்கிறது இல்லை. மனிதர்கள் அப்படி இருந்தா கூட அந்த கடினமான மனிதர்களை கூட உங்களுக்காக தேவன் வேலை செய்ய வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எகிப்தியர் கண்ணிலே தயவு கிடைக்க செய்த தேவன் கடினமான மனிதர் கண்ணிலிருந்து எனக்கு வர வேண்டிய பணங்கள், எனக்கு நடக்க வேண்டிய காரியங்களை தேவன் நடக்கும்படியாக செய்வார். ஆமென். அது ஒரு தயவு, அது ஒரு அனுகூலத்தை அவர் கட்டளையிடுறாரு, அது நடக்கும் பாருங்க. இப்ப யாக்கோபு லாபான் கிட்ட வேலை பார்க்குறான்.
லாபான் யாரு? பொண்ணு கொடுத்த மாமா, தாய் மாமா. ஆனா அவர்கிட்ட இருந்து இவனால காசு வாங்க முடியல பாருங்க. ஏமாத்துறான் ஏமாத்துறான் ஏமாத்துறான், 10 முறை சம்பளத்தை மாத்திட்டானா. அப்படியே இருக்குது பைபிள். நீங்க பைபிள்னா வெறும் பரலோகம் போற கதையா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. சம்பளம் பாக்கிலாம் வராம இருந்துச்சு, கர்த்தர் எப்படி வசூல் பண்ணி கொடுத்தாரு, இதெல்லாம் பைபிள்ல இருக்குது பாஸ். படிக்கிறீங்களான்னு தெரியலையே. பாருங்க, அதை வாசித்து முடிப்போம். எடுங்க பார்க்கலாம். என்ன பைபிள் கையில் வச்சிருக்கீங்க பாருங்க. அது பேருக்கு இப்படி திறந்ததே இல்லை அவங்க பைபிள் எல்லாம். அதனாலதான் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. ஆதியாகமம் அதை மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. கடவுள் இன்னைக்கு உங்க கையில வசூல் பண்ணி கொடுப்பார். ஆமா, ஏன் அதுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும்னு தெரியல. வசூல் ஆகும், பழைய பெண்டிங் கூட ஆகும். ஆமா, என்னமோ தெரிலங்க, எனக்கு கொடுத்துன்னு போல தோணுச்சு கொண்டுன்றாங்க. ஏமேன், என்ன வேணாலும் நடக்கும். ஆதியாகமம் இப்ப பாருங்க, 30வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 31 வருவோம். 31 ஆதியாகமம் 30, 31 2 அதிகாரம் வச்சுக்கோங்க. 31ல அங்க பாருங்க, 7வது வசனம் பாருங்க. உங்கள் தகப்பனோ, மாமான்லாம் சொல்ல வாயே வரல, உங்க அப்பா அப்படின்னு பேசுறான் பொண்டாட்டிக்கிட்ட. ரொம்ப பாசமா இருந்தாலும் மாமா இருக்காரு அப்படின்னு பேசுவாங்க, இல்லைன்னா அப்படி வராது. இப்ப எப்படிதான் வரும், உங்க அப்பா அப்படிதான் பேசுறான். என் பிள்ளை எப்படி பண்ணுதும்பாங்க. சேட்டை பண்ணுச்சுன்னா உங்க பிள்ளைய பாத்தீங்களா அப்படின்றாங்க. அப்படியே மாறும். அதுலயே கண்டுபிடிச்சிக்கலாம் இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்ப கவனிங்க, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இதெல்லாம் என் பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இதே வேலையெல்லாம் பண்றவங்க இருக்கிறாங்க. லாபானுக்கும் பல லாபான். லாபான் என்ன தெரியுமா? தன் லாபத்தை மட்டுமே பார்ப்பான், அவன் தான் லாபான். தான் லாபத்துல மட்டும்தான் குறியா இருப்பான். பொண்ணை கொடுத்துருக்கோமே, சரி 4 காசு சம்பாதிச்சுட்டு போட்டுங்கிற ஒரு எண்ணமே இல்லை பாருங்க. யாருக்கு வைக்க போறான்னு தெரியல. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், 1க்கு 2 கட்டி கொடுத்துருக்கான். என்ன பண்ணுவான், சம்பாதிக்கட்டுமே என்ன மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவு கடினமான மனமுள்ள ஒரு மனிதன் இந்த லாபான். இந்த ஆள் கையில இருந்தெல்லாம் பைசா வசூல் ஆகுமா? இந்த மாதிரி கடினமான ஆள்கிட்ட இருந்தெல்லாம் வர வேண்டியதெல்லாம் வருமா? அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப எப்படி நடக்குது பாருங்க. கடவுள் வர வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் வர வைப்பார். அங்க பாருங்க, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை சம்பள மோசடி நடந்திருக்குது யாக்கோபுடைய வாழ்க்கையில. நம்ம வெறுமனையா பாட்டு படிச்சிருக்கோம், வேறுங்கையாய் கடந்து போன 2 பரிவாரத்தோட வந்து பாட்டோட முடிச்சிருந்தோம். ஆனா எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் உள்ள நடந்திருக்குது பாருங்க. சும்மா இல்லை பாருங்க. 10 முறைன்னா என்ன அர்த்தம்? சம்பளம் வாங்குற அன்னைக்கு போய் சம்பளம் வாங்கலாம் நிற்கும் போது பைசா தரணும். அன்னைக்கு பைசா வாங்கலாம் நிற்கும் போது டக்குன்னு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. 10,000 சொன்னீங்களா, 10,000 சொன்னேன், 2,000 தானே சொன்னேன் அப்படின்னு இருக்காங்க. இப்படியே மாத்திருக்கிறாங்க. இதே மாதிரி எத்தனை முறை ஆயிருக்குது? 10 முறை மோசடி நடந்திருக்குது. இப்ப பாருங்க, 10 முறை மாற்றினான். ஆனா இங்க மேட்டர் பாத்தீங்களா? ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க ஆனாலும், நல்லா சொல்லுங்க ஆனாலும். நம்ம இது வரைக்கும் அந்த மாத்தினா ஏமாத்தினா அவ்வளவு தானே படிச்சிருக்கோம். இனிமே இது சேர்த்து படிக்கணும். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களுக்காக கிரியை செய்ய. கெட்ட மனுஷங்க கிட்ட கூட இருந்து உங்களுக்கு வர வேண்டியதை வர வைப்பார், உங்களுக்காக கிடைக்க வேண்டியதை கிடைக்க வைப்பார். ஆமென். ஆமா ஆமா, ரொம்ப ஹார்டு. உள்ள போயிட்டு இந்த மார்க்கெட் பிளேஸ்ல இந்த தொழில் உலகங்கள போகும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்குது. கிடைக்குமா வருமா? சிலர்லாம் லேபரா கூட வேலை பார்க்குறாங்க. ஃபாரின் எல்லாம் சில இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு, ஐயோ வேலை பார்த்த காசு இன்னும் வரவே இல்லை, சம்பளம் என்னைக்கு தான் கொடுப்பாங்கன்னே தெரில, ஃபோன்லாம் பண்ணுவாங்க பாருங்க, எத்தனையோ மாதங்கள் பெண்டிங், இன்னும் தரவே இல்லைன்ட்டு. அப்போ கடவுளுடைய வார்த்தை, இப்போ நம்மளை இதுக்காக விசுவாசிக்கிறதுக்கு தேவன் தூண்டுறாரு. அவன் எவ்வளோ கெட்டவனா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் வசூல் பண்ணி தருவேன், நான் உனக்கு பணத்தை வர வைப்பேன். ஆமென்.
ஹல்லேலூயா. எவ்வளோ சம்பள பாக்கி இருக்கலாம், எவ்வளவோ வர வேண்டிய காசு அங்கங்க தேங்கி இருக்கலாம். அப்போ இங்க சொல்றாரு, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு யாக்கோபுக்கு. கொடுத்து, இப்போ உங்க மாமனாட்ட போய் டீல் பேசு. என்ன டீல் பேசு? புள்ளி உள்ள, பாருங்க, முதல்ல புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. அடுத்தது, கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை. ஐயோ, இது எப்படி இருக்குது பாருங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். எல்லாம் சொல்லுங்க, எடுத்து கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, எடுத்து தருவார், போக விட மாட்டார். ஆமென். அப்போ இவனுக்குள்ளதை எப்படி எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் ஒரு வேலை செய்யறாரு பாரு. அசூல் ஆகுமா? லாபான்ட்டு இருந்தெல்லாம், லாபான் மாதிரி ஆள்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வர முடியுமா? அங்கிருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்குமா? கடவுள் பாருங்க கிடைக்க வைக்கிறார். எப்படி சொல்றான் பாருங்க. இவ்விதமா, எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமா தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் பாருங்க அவங்க கூட பேசுற. அதனாலதான் பாருங்க, பிசினஸ்னா வெறும் பணம்னு போற ஒரு வாழ்க்கை கிடையாது, கர்த்தரோட வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆமென். தேவனோடு இசைஞ்சு இருக்கும் பொழுது தெய்வீக உதவிகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களை யாரும் ஏமாத்திர முடியாது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புற என்ன யாரும் ஏமாத்திர முடியாது. நல்லா சொல்லுங்க, தேவனை நம்புற எனக்கு ஒருவரும் தீங்கு செய்ய முடியாது. ஆமென். அவன் கெட்டவனாவே இருக்கலாம், ஆனா அவன் பாச்சா உங்ககிட்ட பலிக்காது. அவன் கெட்டது உங்க வாழ்க்கையில தோற்று போகும். அவனுடைய கிரியைகள் எல்லாம் உங்ககிட்ட வேலை நடக்காது. அவன் ஊர்ல யாரை எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கலாம், ஊர்ல எத்தனையோ பேரை விழுங்குகிற முதலையும் அவன் இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட கக்குவான். உங்ககிட்ட அவனால விழுங்க முடியாது. ஆமென். இதை நீங்க நம்பணும் எப்போ. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் பைபிள் சொல்லுது, உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஏன் இன்னும் நிறைய விசுவாசிகள் ஜெயிக்காம இருக்காங்க, இந்த உலகத்துல ஏன் நிறைய விசுவாசிகள் வெற்றிகரமா இருக்காம இருக்காங்கன்னா, அவர்கள் இந்த விதத்திலே தேவனை அவர்கள் விசுவாசிக்காம இருக்கிறாங்க. கெட்ட உலகம்தான், கெட்ட மனிதர்கள் தான், ஆனால் தேவன் எனக்காக கிரியை செய்வார், தேவன் என்னை பாதுகாப்பா, தேவன் எனக்கு வர வேண்டியதை வர வைப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி உங்க ஃபெய்த்தை நீங்க டெவலப் பண்ணணும். நம்ம ஊரை பார்த்துட்டு சூழ்நிலை இன்னும் பாருங்களேன், வெறும் அந்த சென்ஸ் நாலேஜுக்குள்ள உட்பட்டு தான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இந்த ஐம்புலன்களின் அறிவுக்கு உட்பட்டு என்ன நடக்குதுங்கிறத மட்டும்தான் கவனிக்கிறாங்க. கண்ணால பாக்குறாங்க, காதால கேட்கறது, உணர்றதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, அப்படியே மூடிட்டாங்க. ஆனா விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? இதெல்லாம் பார்க்க முடியாத கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிற ஒன்றை நம்ப ஆரம்பிப்பது. ஆமென். தட் இஸ் a faith. அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? உலகத்தை ஜெயிப்பு. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை நான் ஜெயிப்பேன். உலகத்தை ஜெயிப்பேன்னு அர்த்தம், இந்த உலகத்துல பொல்லாத பிசாசும் பொல்லாத மனிதர்களும் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப. எந்த நரி தந்திரமும் வாழ்க்கையில பழிக்காது. யார் உனக்கு தீங்கு செய்யறதுக்கு திட்டம் போட்டாலும் அது வாழ்க்கையில நிறைவேறாது. அப்ப அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தீமை நிறைஞ்ச உலகத்துல உனக்கு நல்லது நடக்கும். ஆமென். நாங்க பாருங்க, இந்த நல்வாழ்வு கூட்டம்னு வில்லேஜஸ்ல நடத்த ஆரம்பிச்சோம், அந்த டாபிக் எல்லாம் போட்டு. அப்ப இதுதான் நான் முதல்ல பேசினேன். கெட்ட உலகத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும், தீமை நிறைஞ்ச உலகத்துல உங்களுக்கு நல்லது செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இதை நீங்க முதல்ல நம்புங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இது தீமையா இருக்கு, அப்ப அப்படிதான் இருக்கும். எல்லாம் கெட்டவன், அப்ப எல்லாம் கெட்டதான் நடக்கும். அது எப்படி பிரதர்? இப்படியே நம்ம நினைக்கிறோம். முதல்ல உங்க விசுவாசத்தை மாத்துங்க, அப்புறம் நடக்கிறதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்க நம்பிக்கையை முதல்ல மாத்துங்க, அப்புறம் உங்க வாழ்க்கையில பழிக்கிறதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப இப்ப கவனிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க பைபிள் ஃபுல்லா பார்க்கலாம். கெட்ட மனிதர்கள், ஆனா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் பண்ண முடியல. இது நீங்க நிறைய படிக்கலாம் பைபிள்ல. தாவீது ஒரு தனியாளு, அவனை துரத்தி அழிக்கணும்னு நினைச்ச சவுல் யாரு? அந்த நாட்டுடைய ராஜா. அவங்கிட்ட இராணுவமே இருக்கு, ஆனா இவன் கிட்ட தேவனே இருக்காரு. அதான் மேட்ரு. நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு.
சவுல் சொல்றான், அரசாங்கமே நம்ம பக்கம். தாவீது டயலாக், ஆண்டவரே நம்ம பக்கம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதன் தாங்க அவன். ஒரு தனி மனிதனுக்கு எதிராக ஒரு நாடு, ஒரு அரசன், ராணுவம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இவன் நினைச்சா அவனை என்ன வேணாலும் பண்ண முடியும். எப்படி ஆயிருக்குது பாருங்க கதை. இவன் போய் அவன் அப்படியே பாத்ரூம் போற வழியில வெட்டிட்டு வந்துட்டாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை விட்டு வந்து அப்படியே காமிக்கான். அப்பமே முடிச்சிருப்போம். ஆனா தலையில எண்ணெயை ஊத்திட்டாங்க ஒருத்தர், அதனால விட்டுட்டோம். அப்ப யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்குது பாருங்க. நீங்க அதனால என்ன நினைக்கிறீங்கன்னா, கெட்ட உலகம், கெட்ட மனிதர்கள் எல்லாம் கெட்டது இப்படி நினைச்சிட்டு இருக்க கூடாது. முதல்ல யாக்கோபு சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இது ஒரு முறை மட்டுமல்ல, பல முறை. இப்போ இந்த இடத்துல சம்பாதிச்சு ஏமாத்தணும்னு நினைச்ச லாபானுக்கு முன்னாடி இவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அவனுக்கே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இப்போ கடவுள் அவன் கூட இருக்கிறார், பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா அவனை விடுற மாதிரி தெரியல, அதனால இவன் கிளம்பி வந்துட்டான். இப்ப நீங்க 24வது வசனம் நீங்க பாருங்க. இந்த யாக்கோபு வந்து மாமனார்ட்ட சொல்லாமலே சம்பாதிச்ச பணம், மனைவி, பிள்ளைகள்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பண்றான், இவன் போயிடுறான். இப்போ அவனை ஏதாவது பண்ணணும்னு இவன் பின்னாடியே வர்றான் பாருங்க, பின்னாடியே வர்றான். அப்போ ராத்திரியில ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இந்த பாரு, பிள்ளைய பாரு, மருமவனை பாரு, மகளை பாரு, பேச்சோட நிறுத்திக்கணும். தப்பா ஏதாவது பேசுனா பாத்துக்கோ அப்படின்ட்டார். ஹலோ, ராத்திரிலே அவனுக்கு தோணிடுச்சு, யாக்கோபு கிட்ட என்னதான் பேசணும், அவங்கிட்ட என்னதான் பேசணும். எப்படி பேசுற பாருங்க, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி, எல்லாம் சொல்லுங்க, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்ன பேசணும்னு சொல்றாரு பாருங்க. என் பிள்ளை, அவன்கிட்ட கெட்டது நீ பேசக்கூடாது. அப்ப கடவுளுடைய காக்கும் கரம் உங்க வாழ்க்கையில செயல்படும், பாதுகாக்குகிற கரம் உங்க வாழ்க்கையில செயல்படும், உங்க பிசினஸ்ல செயல்படும். நான் உங்களுக்கு சொல்றேன், யாரோ உங்களுக்கு எதிராக எத்தனை லாபம்னு வரலாம், பெரிய பெரிய நிறுவனம், பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வரலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் எனக்கு தீங்கு செய்ய இடம் கொடுக்கவில்லை. ஆமென். அப்போ பாருங்க, அதனாலதான் இந்த யாபேஸ் ஜோம் பண்ணும் போதே ஜோம் பண்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அவனுக்கு தெரியுது, எல்லை பெரிதாகும் போதே கொஞ்சம் தொல்லை இருக்கும். எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை, கொஞ்சம் பேர் வருவாங்க பார்த்துக்கோங்க, அது என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு உடைய கரம் என் கூட இருக்கட்டும்னு கேட்குறான். இப்போ அதுதான் காரியம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க ப்ரொடெக்ஷன், எல்லாம் சொல்லுங்க ஒரு தெய்வீக பாதுகாப்பு, எல்லாம் சொல்லுங்க கெட்ட உலகத்துல, கெட்ட மனிதர்கள் நடுவில் தெய்வீக வளையங்கள், தெய்வீக பாதுகாப்பு என்னையும், என் தொழில்களையும், என் பிள்ளைகளையும், என் குடும்பத்தையும் அது சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அதனாலதான் அப்பதான் தைரியம் வரும், இல்லைன்னா பண்ண முடியாது. அவன் பண்ணிடுவானோ, இவன் பண்ணிடுவானோ, மிரட்டல், அச்சுறுத்தல்கள் எல்லாத்துலயும் வரும். தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது, போய்க்கோ தைரியமா அப்படின்ட்டு. ஆமென். ஒன்னும் யாரும் பண்ண முடியாது, போ. அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது வார்த்தை என்னது, உங்கள் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு வர வேண்டியதை எடுத்து எனக்கு கொடுப்பார். ஆமென். அப்போ இந்த தொழில் உலகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்க எது பெரிய உதவியா இருக்க போகுதுன்னா, கடவுளோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியமும் தொடர்பும் தான் உங்களுக்கு உதவியா இருக்க போகிறது. ஆமென். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க.